35 ரன் இங்கிலாந்துக்கு தேவை, 4 விக்கெட் இந்தியாவுக்கு தேவை. அதுக்கப்புறம் நடந்தது சரித்திரம். என்ன ஒரு அதிரடியான ஒரு போட்டி. இதை பற்றி காலம் காலமாக நம்ம இனிமேல் பேசுவோம். 2005 ஆஷஸை பற்றி இங்கிலாந்துக்காரங்க நிறைய பேசுவாங்க. நம்ம அந்த 2001 இந்தியா ஆஸ்திரேலியா ஹோம் சீரீஸ் பற்றி பேசுவோம். கேபாவில் நடந்த பெரிய வெற்றியை பற்றி பேசுவோம். இந்த சீரீஸ், இந்த டெஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். முழு வீடியோக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வாட் அன் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் ஃபினிஷ். என்ன மாதிரி ஒரு போட்டி, எவ்வளோ புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. 1113, அது என்ன நம்பர்? முகமது சிராஜ் போட்ட பந்துகளோட எண்ணிக்கை இந்த சீரீஸில் 5 டெஸ்ட் ஆடினது 2 சீமர்ஸ் தான், 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். ஒன்று சிராஜ், ஒன்று கிறிஸ் வோக்ஸ். அதில் கிறிஸ் வோக்ஸ் இந்த 5வது டெஸ்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரிய பங்களிப்பு செய்ய முடியல அந்த டிஸ்லொகேட்டட் லெஃப்ட் ஷோல்டர்னால. பட் சிராஜ் கடைசி பந்து கூட அவர் 142க்கு அருகாமையில் போட்டிருக்காரு ஸ்பீடு. அந்த அளவுக்கு உசுரை கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருந்தார் தினேஷ் கார்த்திக் கிட்ட, நான் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே கூகுள் ஓப்பன் பண்ண பிலீவ் அப்படிங்கிற ஒரு வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்தார். ரவீந்திர ஜடேஜா என்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பாவை நினச்சிக்கோ, அவர் எவ்வளோ ஆசைப்பட்டார் உனக்காக நினச்சிக்கோ. லைஃப்பில் நிறைய கற்றுக்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. போன மாதம் லார்ட்ஸில் இருந்த ஹார்ட் பிரேக், சிராஜ் பிளாக் பண்ண ட்ரை பண்ணி பந்து உருண்டு போச்சு. இன்றைக்கி அதை அப்படியே மாற்றிட்டார். வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ப்ரில்லியண்ட் ஃப்ரம் சிராஜ். பிரசித் கிருஷ்ணா ரன்கள் கொடுத்தாரு. முதல் ஓவரில் 8 ரன்கள் போனதை பார்த்தோம். 35லேருந்து கிடுகிடுன்னு டக்குனு 27 இறங்கிடுச்சு. அப்போ நிஜமாகவே பயம், பதட்டம், சீக்கிரமாக முடிய போகுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது இந்த மேட்ச் எப்போனா மாறலாம். இந்த சீரீஸே அப்படி தான் நடந்திருக்கு. 25 நாளும் பிளாக் பஸ்டர். அண்ட் எனக்கு இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜாகவும் நான் பார்க்குறேன். சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சீரீஸ்க்கு காமெண்ட்ரி பண்ண கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்ததோ, இந்த மேட்சை பற்றி பேசுவதற்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததோ, அதே மாதிரி உங்களுக்கும் சுவாரஸ்யம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. பரிபூர்ண நம்பிக்கை வைத்தவர் சுப்மன் கில்லும் கூட. அவர் சொன்னார், எங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அண்ட் சில நல்ல கேப்டன்சி டிசிஷன்ஸ். ஜாக் ராலி அவுட் ஆக்கினதை பற்றி இட்ஸ் வெல் டாக்குமெண்டட். அவர் எப்படி டீப் ஸ்கொயரை புஷ் பண்ணிட்டு யார்க்கர் போட்டார் சிராஜ் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃப்ளை ஸ்லிப் வச்சுருந்தார். அந்த ஃப்ளை ஸ்லிப் ஜாஷ் டங்லாம் ஆடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல் பொசிஷன். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா அடித்து போடுவார். அதே மாதிரி இங்கே முன்னாடி அடிக்க போய் அந்த பந்து பின்னாடி போச்சு. பட் சாய் சுதர்ஷன் கரெக்டாக அந்த பந்து பிடிச்சி த்ரோ அடிக்கிறதாரு. குட்டி விஷயங்கள் அதை தான் கேஎல் ராகுலும் பாராட்டியிருந்தார். அதை வேறு ஒரு வீடியோவில் பேச இருக்கேன். சுப்மன் கில்லோட கேப்டன்சி, அவரோட பங்களிப்பு இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு. இது வெறும் ஆரம்பம் தான். அண்ட் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த 2 அணிகளுக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பிரமாதமான ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க இந்த சீரீஸ் முழுவதும். அண்ட் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். நன்றி.